அனைவருக்கும் வணக்கம். இன்று நாம் காண இருப்பது 11ஆம் அதிபதி, அது அதிபதிக்கான 11ஆம் பாவத்துக்கான பலன்கள். தொட்டதெல்லாம் தொடங்கும், தொட்டதெல்லாம் பொன்னாகும் எனக்கூடும், எல்லாத்துலேயும் வெற்றி, எல்லாத்துலேயும் லாபம் கொடுக்கக்கூடிய அந்த 11ஆம் அதிபதி ஸ்தானத்தோட அமைப்பு, அதோட பலன்கள் என்னவென்று பார்க்கலாம். ஒரு ஜாதகத்தில் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைக்கிறது, எல்லாத்துலேயும் லாபம். அது தொழிலோ, படிப்போ, உத்தியோகமோ, வேலை வாய்ப்பு, வெளிநாட்டு உத்தியோகம், வெளிநாட்டு வரவு செலவு, பொருளாதாரம், எல்லாத்துலேயுமே அவருக்கு லாபஸ்தானம். எந்த ஒரு வீடு வாங்கினாலும், அதில் கார் வாங்கினாலும் அதில் லாபம். ஏன்னா எல்லாத்துலேயுமே ஒரு வெற்றி அடைவது, ஒரு பரிபூர்வமான மனது திருப்தியை கொடுக்குற இடம் 11ஆம் இடம், 11ஆம் அதிபதி பொறுத்துதான் இது ஒரு ஜாதகத்தில் அது அமைகிறது. ஆகவே அந்த 11ஆம் அதிபதி நன்கு அமைந்து மிக வலுவான ஆட்சி உச்சம் பெற்று நட்பு வீட்டிலிருந்து கேந்திர திரிகோண ஸ்தானத்தில் அமைந்தால் ஒருவருக்கு ஜாதகத்தில் எல்லாத்திலையும் தொட்டதெல்லாம் ஒரு வெற்றியை, ஒரு லாபத்தை, ஒரு உண்டான ஒரு ஜாதக அமைப்பாக ஒருவருக்கு அமைகிறது. ஆகவே இந்த 11ஆம் அதிபதி எப்படி அமைகிறதோ அதை பொறுத்துதான் ஒருத்தருக்கு ஜாதகத்தில் அந்த ஜாதகமே வலிமைப்படுகிறது. இந்த அமைப்புள்ள ஜாதகர்கள் மிகப்பெரிய வெற்றி அடைகிறார்கள், மிகப்பெரிய லாபத்தை அடைகிறார். எது தளம் லாபம் தான், அவர் லைஃப்பில் எல்லாமே லாபம் தான் கிடைக்கிறது. ஆகவே அந்த 11ஆம் தேதி அடைக்கிற அந்த உச்சமான ஒரு ஜாதகம் தான் வாழ்க்கையில் மிகப்பெரிய 11ஆம் தேதி லக்னாதிபதி தொடர்பு கொண்டு லக்னாதிபதி 16 சேர்ந்து ஒரு ஆட்சி உச்சத்தில் அமைந்தாலோ, ஒன்றுக்கு ஒன்றை பார்வை பெற்றாலோ, இவர்களுக்கு கூட தனஸ்தானாதிபதி சேர்ந்து இருந்தால் இவருக்கு எல்லாத்துலேயுமே லாபம், எது தொட்டாலும் லாபம் அமைகிறது. ஆகவே 11ஆம் தேதியில் லக்னாதிபதியோ லக்னத்தில் இருந்தாலோ மிகப்பெரிய ஒரு வெற்றியை அவர் அமைகிறார், மிகப்பெரிய லாபத்தை. எந்த தொழிலையுமே எந்த தொட்டாலும் எதுலையும் லாபம்தான். இந்த 11ஆம் தேதி நன்கு அமைய வேண்டும். இதுதான் ஜாதகத்தில் எது தொட்டாலும் பொன்னாகும் என சொல்லப்படும் 11ஆம் தேதியோட முக்கியத்துவம். நன்றி, வணக்கம்.